கொஞ்சம் ஒரு வித்தியாசமான இது பண்ணலான்ட்டு பார்க்குறேன் பொரியல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை. இதை வச்சு தான் இப்போ ஒரு சின்ன வீடியோ போட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. கொஞ்சம் கடாய் காயிட்டோம். கடாய் காஞ்சிச்சு. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது கடுகு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கிள்ளி வச்சு 4 மிளகாய் போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சு கொஞ்சம் வெங்காயம். அவ்வளோதான். இப்போ அவிச்சு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பலாக்கொட்டையில் சேர்த்துக்கலாம். ஒருத்தவங்க அப்படியே அவிச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படியே செய்கிறவங்களும் இருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு நான் செய்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும். முதல்லாம் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரிலாம் கிடைச்சாக்கா போட்டி போட்டுன்னு சாப்பிடுவோம் நாங்களாம், தம்பிங்க தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து. அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சம் கலருக்காக மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி லைட்டாக போட்டுச்சு. ஏற்கனவே காஞ்சி மிளகாய் போட்டதுனால கம்மியாக தான் போடுறேன் மிளகாய் பொடி. நான் இதில் உப்பு சேர்க்கல. ஏன்னா அதை அவைக்கும் போதே நான் உப்பு போட்டு தான் அவைச்சேன். அதனால் உப்பு சேர்த்தா ரொம்ப இதுவாகிடும், உப்பு அதிகமாகிடும். அவ்வளோதான், போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், வேறு பவுலில் மாற்றியாச்சு. ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரி செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இப்போ பாப்பா கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லலாம். ஆமாம் தான், எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது அழகாக கஞ்சிக்கு கூழுக்கு கூட வச்சு சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.